Hi, hello guys, how are you all? Hi, hello skizos, how are you all? ஸோ இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சுபம் அப்படின்னு ஒரு படம் வந்திருக்கு. உங்களை நிறைய பேருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். பிகாஸ் இட்ஸ் எ தெலுங்கு ஃபிலிம். ரொம்ப நாள் கழித்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளில் ஒரு தெலுங்கு படம் ரெக்கமெண்ட் பண்ணப்போ நான் ஷாக் ஆனேன். என்னடா இது தெலுங்கு படம் சொல்கிறாங்க, பார்க்கலாமா வேணாமா, எத்தனை வருஷம் கழிச்சு திரும்பி நம்ம தெலுங்கு படம் பார்க்க போகிறோம். ஐ திங்க் அகண்டாக்கு அப்புறம், ஏன்னா நான் உடலை டூலானும் பார்க்கல, வேறு எந்த தெலுங்கு படம் நானும் பார்க்கல. ஸோ ஐ திங்க் அகண்டா அப்புறம் புஷ்பா 2 அது ஒரு சீக்குவலுங்கிறதால தாண்டி தெலுங்கு படத்தையே சுத்தமாக பார்க்கவே இல்லை. அவ்வளோ டச்சுட்டு போயிருக்கு. சலாருக்கு அடுத்தது இதுதான் நினைக்கிறேன். ஸோ அவ்வளோ பெரிய லாங் ஸ்டாண்டிங்காக ஒரு கவுண்டபுளான நம்பர்ஸ் தான் தெலுங்கு படம் கன்சியூம் பண்ணுறோம். பார்க்கணுமா, என்னது இது எக்ஸ்பெரிமெண்ட்டாக இருக்குமா அது இதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஐ வாஸ் வெரி வெரி ரிலக்டன்ட் டு வாட்ச் திஸ் ஃபிலிம். பட் சர்ப்ரைசிங்லி இட் வாஸ் குட் எனஃப். ரொம்ப என்கேஜிங்காக, ரொம்ப வாய் விட்டு சிரித்து, லைட் ஹார்ட்டடாக, ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. த மூவி நேம் இஸ் சுபம். தெலுங்கு ஃபிலிம். இட்ஸ் அவைலபிள் இன் ஜியோ ஹாட்ஸ்டார். டப்பிங்லேயே இருக்குது. நீங்கள் தமிழ் டப்பிங்கில் நீங்கள் பார்க்கணுன்னா பார்க்கலாம். தயவு செஞ்சு நீங்கள் தமிழ் டப்பிங்கை ப்ரிஃபர் பண்ணுங்கள். ஏன்னா தமிழ் டப்பிங் நல்லா இருக்குது, சூப்பராக பண்ணியிருக்காங்க. அற்புதமான டைலாக்ஸ்லாம் வந்துச்சு. என்னதுன்னா, ஐயோ ஏதோ ஒரு உன் கோவத்தை இதில் இந்த ஆற்றுல கரைக்க அப்படிங்கிற மாதிரி டிஃப்ரெண்ட் டைலாக்ஸ், டிஃப்ரெண்ட் இனிவேட்டிவ் தமிழ் டப்பிங் அவர்களால் உருவாக்கப்பட்ட நிறைய அற்புதமான சொல்லாடல்கள் இருக்குது. நான் ரொம்ப பாசிட்டிவில் சொல்கிறேன். டப்பிங் உண்மையாலுமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஒரே ஒரு வருத்தம் தான், என்ப்பா ஹாட்ஸ்டார், நீ எவ்வளோ பெரிய எம்என்சி, நீ முடிஞ்சால் என்ஓசி கூட வாங்கியிருக்கலாம். அழகாக ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட் வச்சு சமந்தா அவர்கள் அதில் ஒரு சின்ன கேமியோ பண்ணியிருக்காங்க. ஐ திங்க் ஷீ இஸ் த ப்ரொடியூசர். ஸோ அவங்களால தமிழ் டப்பிங் பண்ண முடியலனாலும் ஒரு நல்ல டப்பிங் ஆர்டிஸ்ட் வச்சு பண்ணிவிட்டு முறையில் கூட நீ சமந்தா அவர்களோட வாய்ஸை, தமிழ் டப்பிங் வாய்ஸை எடுத்துருக்கலாம் என்ஓசி வாங்கி. ஐயோ அந்த சமந்தா வாய்ஸ் மட்டும் தமிழ் டப்பிங்கில் கேட்கவே முடியலங்க. ஐ டோன்ட் நோ இஃப் இட்ஸ் ரியல் ஒன் ஆர் ஃபேக் ஒன். பட் ஆனால் அது ஃபிலிம் லாங்குவேஜில் அந்த செட்டப்பில் சமந்தாவோட வாய்ஸாகவே நம்மளால் எடுத்துக்க முடியல. ஸோ சாமோட வாய்ஸ் மட்டும் வரப்போ நீங்கள் முடிஞ்சால் தெலுங்குலேயே நீங்கள் ஸ்விட்ச் பண்ணி வித் சப்டைட்டில்ஸோடு பார்த்துக்கோங்க. அது கொஞ்சம் பெட்டராக இருக்குது, கன்வேயபிளாக இருக்குது. மற்றபடி என்டையர் காஸ்ட் அண்ட் குரூவுமே நீங்கள் மற்ற எல்லா என்டையர் சீக்வன்ஸ் ஆஃப் ஃபிலிமே நீங்கள் தமிழ் டப்பிங்கில் பார்க்கலாம். அவங்க சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஹேட்ஸ் ஆஃப் டு த கிரேட் ஒர்க். இப்போ சுபம் படம் ஏன் ரெக்கமெண்ட் பண்ணுறேன் அப்படின்னா, சிசட் என் சர்க்கிளில் ரொம்ப நாள் கழித்து திடீர்னு ஒரு தெலுங்கு படம் அவ்வளோ ஒரு ஆசோலேஷன் இருந்துச்சு. இதெல்லாம் பார்க்கணுமா வேணாமா, வேண்டாறப்போ தான் நானே ஆரம்பித்தேன். பட் வித்தின் 5 minutes தே ஹுக் யூ. அழகான ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் சீரியல் சுட்டு பாத்தி சுற்றிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட உயிர் போகிற இடத்துல நெஞ்சு இழுத்து பிடிச்சிருக்க டைம் கூட கரெக்டாக 9 மணினா அந்த சீரியல் ஒயின் வச்சு பார்க்குற கிழவிங்க. அந்த மாதிரி அழகாக இருந்து வாழ்ந்தவங்க அந்த சீரியலுக்கு எவ்வளோ அடிக்டடாக இருக்காங்க அந்த கிராம மக்களுங்கிறத அழகாக காமிச்சிருக்காங்க. நான் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் அல்டிமேட் நான் விட்டுறேன். இட்ஸ் நோ ஸ்பாய்லர் ரிவ்யூ ரேண்ட் தான் இது. ஸோ தயவு செஞ்சு நீங்கள் படம் பாருங்கள். கான்ஃபிடென்ட்டாக யூ கேன் பெட் ஆன் இட். நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக போய் சுபம் ஜியோ ஹாட்ஸ்டாரில் போய் பார்க்கலாம். ஓகே, நான் இந்த ஸ்பாய்லரும் அதில் பண்ண போகிறதில்ல, யார் என்ன இதெல்லாம். அப்படிப்பட்ட ஒரு சீரியலில் அடிக்டாக இருக்கிற ஒரு கிராமம், அதில் இருக்கிற ஒரு ஹீரோ. அவர் யாருன்னா கேபிள் கனெக்ஷன் வச்சுருக்க ஒரு ஹீரோ. ஸோ அந்த இன்டர்லிங்கே அந்த கிராமம் அப்போ கேபிள்லேருந்து டிஷ்ஷாக மாறணும்னு அவரோட கிராமத்துலேயே அவரோட சர்க்கிள்லேயே ஒரு போட்டி, அப்புறம் அந்த அடிக்டாக இருக்கிறது, அப்புறம் புதுசாக கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க, அவங்க ஒய்ஃப்க்கு சில பேரனார்மல் ஆக்டிவிட்டிலாம் இருக்குது. அப்புறம் ஆல்ஃபா மேல்னா என்னன்னு தெலுங்குவோட வின்டேஜ் ஒரு வில்லேஜ் சைடில் அழகான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன், அதுக்கு வாங்குகிற அடி மொத்தது எல்லாமே. அது மாதிரி ஒரு க்யூட்டான கேரக்டர்ஸை வச்சு எக்ஸ்ட்ராடினரியாக, இப்போ தெரிஞ்சு இதில் இருக்க நிறைய காஸ்ட்டை நம்ம பார்த்துருக்க கூட மாட்டோம். ஆனால் கம்பெல்லிங்கான பர்ஃபார்மன்ஸ் வாங்கி நம்மளை ரொம்ப நம்ப வச்சுருக்காங்க. ரொம்ப ரூட்டடாக இருக்குது. ஐ திங்க் திஸ் இஸ் வாட் ஹஸ் பின் மிஸ்ஸிங் இன் தமிழ் சினிமா அஸ் வெல். இந்தளவுக்கு ஒரு லைட் ஹார்ட்டட் காமெடி ஃபிலிம், ரொம்ப கருத்தாக, ரொம்ப சீரியஸாக, வாழ்க்கைனா என்ன, லைஃப் ஹேப்பன் அப்படிலாம் கூட இல்லாமல் ஒரு லைட் ஹார்ட்டட் மிட் பட்ஜெட் ஒரு சுவாரஸ்யமான படம். ஐ திங்க் டூரிஸ்ட் ஃபேமிலி இந்த ஜான்ராக்குள்ளே தான் லைட்டாக போச்சு. அந்த மாதிரி ஒரு படம் தெலுங்கில் வந்திருக்கு. ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்குது. இந்த சென்ஸ் ஆஃப் நீங்கள் பாரை தெலுங்கு படம் அப்படிங்கிற பாரில் வச்சிங்கன்னா திஸ் ஃபிலிம் இஸ் த க்ளோசஸ்ட் டு த ரியாலிட்டி தட் யூ கேன் எவர் ஹேவ் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ அந்தளவுக்கு ஓரளவுக்கு கிரவுண்டடாக ரியலிஸ்டிக்காக. இல்லை ஒரு கேமியோ வேறு வராங்க. அகெயின் நான் அவ்வளோ தெலுங்கு படம் பார்க்கறதுல அந்த கேமியோ யாருன்னு நல்லா காம்ப்ரிஹெண்ட் பண்ணிக்க முடியல. பட் ஐ பிலீவ் தட் தே ஆல்சோ அனதர் ப்ரொடக்ஷன் வெஞ்சர் ஆஃப் சச் இன்னொரு ஸ்மால் ஃபிலிம், இந்த சினிமா பென்டி மாதிரி ஒரு ஃபிலிம் மேக்கிங் க்ரூ பேஸ் பண்ண ஒரு கதை ஏதாவது இருக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட்ஸ்லாம் கொண்டு ஐ திங்க் ஒரே ஒரு வருத்தம் என்ன அப்படின்னா, சாம் அவர்கள் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க, கேமியோ ரோல் பண்ணியிருக்காங்க, ஆல் குட் அண்ட் ஃபைன்.
ஆனால் ஒரு எக்ஸ்டெண்டட் கேமியோவாக எப்படி டியர் ஜிந்தகியில் ஷாருக் கான் இருந்தாரோ அந்தளவுக்கு இது ஒரு கேரக்டர். இந்த கேரக்டருக்கு எந்த மூலியமாக ஒரு சொல்யூஷன் இந்த கிராமத்துக்கு கொண்டு போய் சேருது அப்படிங்கிற ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனையை வந்து டயக்னோஸ் பண்ணுறது, அதுக்கான தீர்வு, அந்தமாரி ஓரளவுக்கு இது கொடுக்குறாங்க. ரொம்ப ஒரு சொற்பமான ஒரு எப்படி சொல்கிறது, கொஞ்சோண்டு டைம் ஸ்பேஸில் டக்குன்னு கொடுத்துரும். அவங்க மட்டும் எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லாத போய் கை கழுவி விட்ட மாதிரி போயிடுறாங்க. அந்த மாதிரி இல்லாமல் இஃப் ஷி ஸ்டுட் பை தட் வில்லேஜ், அது கொஞ்சம் அந்த கனெக்டிவிட்டிக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். இப்போது அந்த காமெடி சின்ன எலமெண்ட்ஸு இவ்வளோ 40,000ங்கிறதுலாம் தாண்டி அந்த கிராமத்துக்காக வாட் கைண்ட் ஆஃப் இன்ஸ்பிரேஷன் ஷீஸ். ஏன்னா அவங்களும் ஒரு பொண்ணு. இந்த படம் நிறைய ஜெண்டர் பாலிட்டிக்ஸ் பற்றியும் பேசுது. அதனால் அப்படி ஏதோ ஒரு வகையில் கொஞ்சம் பெட்டராக, இன்னும் கொஞ்சம் ஒரு ஹார்ஷஸ்ட்டு லெசனாக இல்லைனாலும் ஒரு சாஃப்ட்டு ஒரு இன் டேர்ம்ஸ் ஆஃப் காமிக் ரிலீஃபாக கூட ஏதாவது ஒன்று பண்ணியிருக்கலாம். அப்படி இல்லை, ரொம்ப ஸ்கெடியூல்டாக, ரொம்ப ரெஸ்ட்ரிக்டான ஸ்கெடியூலில் ஷூட் பண்ண மாரி சாம்க அவர்களுக்கு ஒரு திங்க் ஒரு 2 to 3 days ஆஃப் ஷூட் தான் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், டக்குன்னு வந்துட்டு டக்குன்னு போயிட்டாங்க. அது கொஞ்சம் மன வருத்தம், கொஞ்சம் பெட்டராக ப்ரொலாங் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு. பட் ஓவராலாக இந்த கிராமத்தோட கான்ஃப்ளிக்ட், அதோட எண்ட் ரிசல்ட்டுங்கிறது அழகாக கோரவே அவங்க எடுத்துகிட்டு போய் முடிச்சிட்டாங்க. டெஃபினெட்லி படம் வந்து செம ஒரு ஒர்த் வாட்சிங்காக இருந்துச்சு, என்ஜாயபுளாக இருந்துச்சு. நான் அதுதான் சொல்ல வரேன். உங்களுக்கு ஒரு 2.5 hours 3 hours நீங்கள் இப்போ வந்து ஒரு டைம் ஜம்ப் படிக்கணும். சும்மா என்னடா இது, ஒரு சோஷியல் மீடியாவில் ஒரே பிரெயின் ராட்டாக இருக்குது, ரீல்ஸு, ஷார்ட்ஸு, இல்லை எனி ஃபார்மட்ஸ் ஆஃப் சோஷியல் மீடியா கன்சம்ஷன் இருக்குது, இல்லை சோஷியல் மீடியா டாக்ஸிக்காக இருக்குது. ஏதோ ஒரு வகையில் உங்கள் லைஃப்க்கு ஒரு பாசிட்டிவிட்டி, உங்கள் லைஃப்க்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட், ஒரு கொஞ்சோண்டு ஒரு 2.5 hours ஆஃப் என்டர்டெயின்மெண்ட் ஷார்ட் வேணும்னா log into Jio Hotstar and just watch Shubham. It's available in all Indian languages. At least primary முக்கியமான 5 or 6 Indian languagesல அவைலபிளாக இருக்குது. You can watch it. ஸோ இதுதான் நான் வந்து இதை பற்றி பேசணும்னு நினச்சேன். நான் அந்த படத்தை ஸ்பாயில் ஃப்ரீயாக வர போகணுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த படம் டெஃபினெட்லி நீங்கள் பார்க்குறப்போ உங்களுக்கு நிறைய ஒரு என்கேஜ்மெண்ட்டும், உங்களுக்கு நிறைய சுவாரஸ்யங்களும் கொடுக்கும். அதனால் ஐம் நாட் கோயிங் டு ரிவீல் எனிதிங். நீங்கள் கேட்கலாம், இவ்வளோ பிளண்ட்டான ரிவ்யூ ரேண்ட் பண்ணுறதுக்கு எதுக்கு பண்ணேன்னு. சிம்ப்ளி டு யூனோ ஒரு சுபம்ங்கிற படம் வந்திருக்குன்னு தெரியப்படுத்துறதுக்கு மட்டும்தான் இந்த ரேண்ட், வேறு எதுவுமே கிடையாது. நான் பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்கள் பாருங்கள். சப்போஸ் பார்த்தவங்க இருக்கீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் எந்த அளவுக்கு நீங்கள் என்ஜாய் பண்ணீங்கிறத மட்டும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. ஸோ தட் மற்ற வியூவர்ஸ் இன்னும் பார்க்காதவங்க படத்தை பார்த்துட்டு வந்து எங்கேஜ் ஆகட்டும். முடிஞ்சால் உங்களுக்கு நான் இந்த படத்தை பற்றி பேசணும் அப்படின்னா டெஃபினெட்லி லைக் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. ப்ரோ இது நீங்கள் ஸ்பாயிலர் ஃப்ரீலாம் வேணாம் ப்ரோ, ஃபுல்லாக இறங்கி இந்த படத்தை பற்றி நீங்கள் பேசுங்க ப்ரோ. லைவ் சேட்டாக கூட நம்ம லைவில் கூட நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம், எங்கேஜ் பண்ணலாம். அது என்னங்கிறத தெரியப்படுத்துங்க. ஸோ திஸ் ரிவ்யூ ரேண்ட் இஸ் ஜஸ்ட் ஒன்லி ஃபார் டு லெட் யூ கைஸ் நோ தட் சுபம் தெலுங்கு ஃபிலிம் வந்திருக்கு, ஜியோ ஹாட்ஸ்டார் அவைலபிளாக இருக்குது. தயவு செஞ்சு போய் பாருங்கிறதுக்காக மட்டும்தான், ஜஸ்ட் ஷவுட் அவுட் மட்டும்தானே தவிர வேறு எதுவுமே இது கிடையாது. ஸோ வேறு மற்ற இப்போ சீரீஸ்லாம் 2-3 பார்க்க ஆரம்பிச்சிருக்கேன். ரொம்ப நாள் கழிச்சு சுழல் 2 இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன். திடீர்னு ஏன்னு தெரியல, சுழல் வந்தப்போ பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக, பயங்கர எங்கேஜிங்காக இருந்துச்சு. சரி இதுக்கெலாம் சீசன் 2 சூப்பராக இருக்கும்ல, ஆனால் அப்படி இல்லை ஸ்கோப் இல்லைன்னு நினைக்கிறப்ப 2 வருஷம் கழிச்சு இப்போ பார்த்தா இன்னுமே சுழல் 2 வாட்டக்ஸ்னு இருக்குது. ஆனால் ஏன் தெரியல, அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட் கில் ஆகிடுச்சா இல்லை ரொம்ப டிலே ஆகிடுச்சா ஏன்னு தெரியல, அது உள்ளேயே போனே தோண மாட்டேங்குது. ப்ராபப்ளி கொஞ்சம் கூட சீக்கிரம் நம்ம ஊர் வெப்சீரிஸ்க்கு என்னதான் ஆச்சுங்கிற மாதிரி நல்ல சோல்ட்டோ எப்படி இருக்குங்கிறத பார்க்கணுன்னு ஆசை. ஏன்னா வாங்கின அடி அப்படி எல்லா இடத்துலையும் லாஸ்ட் ஆஃப் ஒரு அடி, இங்கே ஒரு அடி, பார்க்குற ஷோ தான் கேன்சல் வேறு, வீல் ஆஃப் டைமு. இப்போ எங்கே வந்தால் சூசைட் ஸ்குவாடு, அதுவும் அடி. இதுக்கப்புறம் இருக்கிற ஒரே ஒன்று ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் மட்டும் தான், அதை அடி வாங்க மாட்டோம்னு நம்புவோம். அந்த மீன் டைம் நம்ம ஊரில் இருக்க வெப்சீரிஸ் என்னங்கிறத பற்றியும் நான் பார்த்துட்டு பேசுகிறேன். ஸோ திஸ் இஸ் த வீடியோ கேஸ், தட்ஸ் இட் ஃப்ரம் மை எண்ட். ஹோப் யூ லவ்ட் இட், ஹோப் யூ என்ஜாய் திஸ். நீங்கள் தயவு செஞ்சு சொல்கிறேன், சுபம்ங்கிற படத்தை பாருங்கள். பார்த்தவங்க கமெண்ட் செக்ஷனில் எப்படி நல்லா இருந்துச்சுங்கிறத செஞ்சு தெரியப்படுத்துங்க. ஸோ அதர்ஸ் கேன் ஆல்சோ கோ அண்ட் வாட்ச் இட். ஒரு க்யூரியாசிட்டி உண்டாகும். ஸோ இன்னொரு நாள் வீடியோ உங்களை சந்திக்கிறேன். டேக் அ பை, யூ ஆல் பீஸ் அவுட்.